ஹாய் சார், உங்கள் பேர்? என் பேர் ஆண்டனி ராஜ் சார். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பெவரேஜஸில் ஃபேக்ட்ரி மேனேஜராக இருக்கேன் சார். ஓகே சார், இன்னைக்கு டீகார்பனைசேஷன் ஒர்க் ஷாப் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது? இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்கன்னு மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்களா? டீகார்பரேஷன் வந்து கட்டாயம் இருக்கணும், ஃபேக்ட்ரிக்கு இருக்கணும். ஏன்னா இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது இன்னும் திரும்ப வந்து நம்ம கொடுக்கல. இப்போ இது வந்துட்டு நம்ம இப்போ அந்த மரம் இருக்கிறத வைக்கிறோம், மற்ற அந்த பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் ஃபியூச்சர் நம்மளுக்கு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ அது எல்லாமே சார் சொன்னதை பற்றி தான் எனக்கு புரிஞ்சது நல்லபடியாக. ஓகே சார், நீங்கள் வந்து ரூஃப்டாப் சோலார் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூஃப்டாப் சோலார் பற்றி எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு? இப்போது நீங்கள் புதுசாக என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ரூப்டாப் வந்துட்டு நான் முன்னாடி என்ன நினச்சேன்னா, என்ன நம்மளோட கம்பெனியோட ஃபேக்ட்ரியிலோட மெஷின் லோடு எவ்வளோ இருக்கோ அது ஈக்குவலாக வந்துட்டு நம்ம சோலார் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 கன்க்ளூஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம அது நீங்கள் எவ்வளோ வந்துட்டு லோடு இருந்தாலும் சரி, அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம், அதுக்கான லாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணணும், கண்மூடித்தனமாக பண்ண வேண்டியது இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிது எனக்கு. ரொம்ப தேங்க்யூ சார், இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணது. தேங்க்யூ.